என்னங்க எங்கே போயிட்டுருக்கீங்க? செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டைக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறீங்க. எடுக்கிறேன். நல்லா இல்லை, நல்லா இருக்கு. இடம் குழு குழு குழுன்னு. இன்னும் அது உள்ளே போனால் ஏசி மாதிரி இருக்குமா, கூட்டுக்கிற ரயிறு வந்து நல்லா இருக்கும் பாரு. எப்படிங்க உங்களை சுற்றி நாய் இருக்கா இல்லை நாய் இருக்க இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? ம் சாப்பிட எப்படி சாப்பிடும் சாப்பாடு? ம் கேட்க தட்டுறீங்க, சிரிக்குது. நாய் சிரிச்சு பார்த்துருக்கியா? இதோ பார்க்குறேண்ணே. அதுக்குதான் பல தாட்டி சொல்கிறேன், பிஸ்கட் எடுத்துருவான்னு. சொல்கிறதுல ஒரு தடவை நீங்களே எடுத்து போட்டிருக்கலாம், எடுத்துகிட்டு வரலாம். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஏதோ சொன்னீங்க அந்த கோயிலை பற்றியா, சொல்லுங்கள். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் ராஜா ராணிலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த சிவனை வந்து வழிபட்டாங்களாம். இது வந்து மலைக்குள்ளே இருக்கிற அந்த மலையை குடஞ்சி போடுவாங்கள்ல, குடவரை கோயிலுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காலத்து கோயில். சிவலிங்கம் வந்து அப்படியே நேச்சுரலாக இருக்கும், அப்படி செஞ்ச மாதிரி இருக்காது, நேச்சுரல் லிங்கம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே சுற்றி வரத்துக்கு பிரகாரங்குது, அந்த பிரகாரம் வந்து அப்படியே இருட்டாக இருக்கும். உள்ளே போனால் நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் தண்ணி வர்றதுக்கு இந்த சைடில் எல்லாம் வழி இருக்குது, இப்படிக்கா போகும் இப்படிக்கா போகும். இதுக்குன்னு தண்ணி அங்கேருந்து மோட்ரு போட்டு இந்த குழா போட்டு தண்ணி உள்ளே வந்தது. அபிஷேகத்தெலாம் பண்ணுறாங்க, எப்பவும் காலையில் பூஜைலாம் பண்ணுறாங்க, காலையில் சாயங்காலம் பூஜை பண்ணுறாங்க, இப்போ பிரதோஷ பூஜைலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லது விளக்கம் ஏற்றுறாங்க. இது அந்த காலத்து கோயில், பாதி செஞ்சு போய் பாதி நல்லாயிருக்கு. அதே பாரு, இதுக்குள்ளே வந்து அகத்தியர் இருக்கிறார் இந்த பாறைக்குள்ளே. அப்படி குனிஞ்சு பார்த்தா தெரியும், உள்ளே போக முடியாது, அப்படி வெளியிலேருந்து அப்படி பார்க்கலாம். அதனால் இது வந்து அந்த அந்த காலத்து குடவரை கோயில் ஒரு வகைன்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் நிறைய இருக்குது. itu கையில் போடுங்க சார், அதில் கலர் ஓட்ட போகுது. விடு போக விடு. அது ராஜா கோட்டைங்க. நம்ம அந்த விஜயத்திலும் நல்ல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த எழுந்து வருவோம். அவன் கண்டென்ட் கிடச்சிச்சு. ஏழு படத்துக்கு
என்னங்க வந்து இங்கே நில்லுங்க. ஆமாம், இங்கே வந்து நில்லுங்க. இங்கே யாராவது ஒருத்தர் வந்து நில்லுங்க லைட்டில். சூப்பர் பவரா? எஸ். என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஏதோ சொன்னாங்களே. மேலே ஏறி கொட்டுவாங்க. இது என்ன படியா? ம். ஓகே, இது 2 பக்கம் படி இருக்கு. நைஸ். சில்லுன்னு இருக்குங்க இந்த பாறை. ஆமாம். இது உள்ளே போனோம் ஒரு கோயில் இருக்குது. வா ஆமாம் கடவுளே. பாரு. இது வருது சூப்பராங்களா? அதோ போய் அம்மன் அது தெரியுதா? லைட்டு பூசின்னு போய் சாமி கூட ரெடியாக வேண்டியதான். கல்லில் ஏறி போனோம் ஒன்றுட. அதான் அம்மன். அந்த அம்மனை தான் வெளில வச்சுக்கிறாங்க, யாரும் உள்ளே வர கஷ்டப்படுறாங்கன்னு. போ லைட் போகிறோம் பாரு. அப்போ இதை பிடிங்க. இருவாரு இருவாரு பேக மாட்டேங்கிறேன். நான் ஏறி வர்றேன். நீ வரியா? சரி நீ போய் வாங்க. நீ போய் வாங்க. போங்க பாட்டுக்கு எனக்கு வச்சுட்டு போகுது தானே. போகலாம் போ போப்பா ஏறி போ. ஏறி இறங்க, ஒன்றும் பயம் கிடையாது. ஒன்றும் தெரியலையா? மறைக்கிறேன் போல தெரியுதா? போங்க இறங்க. சல்லி தெரியுதாங்க. ஏறி அப்படியே ஏறுங்க. அதான் பழைய சாமி. வீடியோ ஆஃப் பண்ணவா இருக்கட்டுமா? இருக்கட்டும். இருக்கட்டும். நீ வரியா? வேணாம்மா, அங்கேயே இருமா. நாங்கள் வந்துட்டு அவ்வளோதான். அவ்வளோதாங்க இருக்குது. இது வர மாதிரி அங்கே போகலாம். ஒரு கையில் பேட்ரி, ஒரு கையில் செல்லு. போங்க, ரிவர்ஸ் போங்க. நான் அது போக முடியாது. வீட்டு கண்ணு தெரியல. நீ வா கொடுங்களா? போ. வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம். போங்க. கீழே மேலே இடிச்சிக்காதீங்க. குனிங்க. குனி இன்னும் குனிங்க. இன்னும் குனிணும். இன்னும் குனி. நீ குனி ஃபஸ்ட்டு. நான் வந்துடுறேன். நான் வந்து அப்புறம் எடுக்கிறேன். அங்கே லைட்டாக லைட்டாக அங்கே காட்டு.
வாங்க. இந்த வீடியோ பண்ணிக்க. அழகாக தான் இருக்குது. இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துங்க பெரிய குழந்தை.